பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித்துறையாக பார்க்கலாம். கரூரில் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் 35ஆம் ஆண்டு பிள்ளையார் நோன்பு விழா நடைபெற்றது. கரூரில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்ற இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் இழையெடுத்து கொடுத்து நோன்பை கலைத்தனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்ட மஞ்சள், எலுமிச்சை உள்ளிட்ட 25 பூஜை பொருட்கள் ஏலம் விடப்பட்டது. அதிகபட்சமாக குபேரன் சிலை 10,000 ரூபாய்க்கும் 1 கிலோ உப்பு 15,000 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது. இந்த ஆண்டு பூஜை பொருட்கள் 1,50,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொரோனா காரணமாக கடந்த 8 மாதங்களாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருந்தது. தற்போது சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்தது. அதன்படி உதகையில் திறக்கப்பட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் உள்ள மலர்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தொட்டபெட்டா சிகரத்தில் உள்ள இயற்கை காட்சிகளையும் மடிப்பு மலைகளையும் கண்டு ரசித்து வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்சங்களை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுகுளத்தூர் அருகே உள்ள மைக்கேல் பட்டினம் கிராமத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தில் மிளகாய் பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அதை வரவேற்போம் என மதுரையில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதல்வர் குடும்ப அட்டைதாரருக்கு 2,500 ரூபாய் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்ததாக கூறி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காட்டை சேர்ந்த ஜெயராமன் என்பவருக்கும் ரக்ஷனா என்ற பெண்ணுக்கும் கடந்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் ஜெயராமன் வேலைக்கு சென்ற நிலையில் ரக்ஷனா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு வந்த ஜெயராமனின் தாய் உள்பக்கமாக தாளிட்டு இருந்த கதவை உடைத்து பார்க்கும்போது ரக்ஷனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் தனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்ததால் தற்கொலை செய்து கொள்வதாக தனது தந்தைக்கு வீடியோ ஒன்றை பெண் அனுப்பியது தெரிய வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காவல் நிலைய வளாகத்தின் உள்ளே புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். ஆரணி டவுன் கோட்டை பகுதியில் நகர காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. காவல் நிலையத்திற்கு 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதை கண்ட போலீசார் இதுகுறித்து ஆரணி தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் காவல் நிலைய வளாகத்தில் மறைந்திருந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை உயிருடன் பிடித்து வெட்டியாந்தொழுவும் காப்பு காட்டில் விட்டனர். சென்னை சூலமேட்டில் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவக்குமார் மற்றும் சென்னை போலீஸ் உதவி கமிஷனர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கள பணியாளர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே
புரவி புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள மன்னக்குடி, பிடாரிக்காடு ஆகிய பகுதிகளில் 200 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்தனர். சமீபத்தில் புரவி புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக அரசு அறிவித்துள்ளது. இந்த தொகை விவசாயத்தை இழந்து வாடும் தங்களுக்கு போதாது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.